ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோஜா செடி பராமரிப்பு தான். அதுக்கான 2 டிப்ஸு தான் வந்து இன்றைக்கி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு தள்ளுவண்டியில் விற்றுட்டு வராங்க. 30 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு வராங்க. அதுதான் அந்த ரோஜா செடி தான் நாங்கள் வாங்கி வச்சோம். அதில் வந்து மொட்டையே வைக்கிறது இல்லை. மொட்டு வச்சாலும் இலையெல்லாம் சுருட்டு சுருட்டு ஆயிடுது. பூ வந்து ஒரு மாதிரி நோய் வந்த மாதிரி ஆயிடுது. பூ அதிகமாக வைக்கவே மாட்டேன்னுது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணாலும் வந்து பூ வைக்கல, மொட்டு வைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த 2 டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ எங்கள் ரோஜா செடியில் வந்து இலையில வந்து கொஞ்சம் சுருட்டு சுருட்டாக இருக்குது. இந்த பூவில் வந்து புழு கடிச்சிருக்கு பார்த்தீங்களா? மொட்டுலேயே சாப்பிட்ருவோம் ஒரு சில புழு. இப்போ ஒரு மொட்டை இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இப்போ ஒரு 1 மந்த்தாக வந்து அம்மா இதை போடலை, அதனால இப்படி ஆயிருக்கு. வேறு எதுவும் இல்லை, நம்ம வேணான்னு தூக்கி போடுற முட்டை ஓடு அதை நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு நல்லா வந்து பவுட்ரு ஆக்கிக்கோங்க. பவுட்ரு ஆக்கிட்டு இப்போ வந்து ரோஜா செடியோட வேர் பக்கம் கொஞ்சம் மண்ணை வந்து தோண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப வேர் தெரிகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் மேலால் தோண்டி விட்டுட்டு அந்த ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த பவுட்ரு போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அந்த மண்ணை அப்படியே வந்து பரவி விட்டுருங்க. அவ்வளோதான். இது சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து அரிசி கழிஞ்ச தண்ணி வந்து தினமும் ஊற்றுறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பூச்சி அந்த புழுவெல்லாம் இருக்கிறங்கிறதுக்கு வேப்பலை தான், வேறு எதுவும் வேணாம். வேப்பலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இது வந்து 1:1 ரேஷியோ அப்படின்ற அளவில் தான் எடுக்கணும். இப்போ 1 டம்ளர் இந்த வேப்பலை சாறு எடுத்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி. இப்போது 1/4 கப் அளவுக்கு நான் வந்து வேப்பலை சாறு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரை வாட்டர் பாட்டில் இருக்குது. இதில் வந்து நாங்கள் ஸ்ப்ரேக்கு தனியெல்லாம் எதுவும் இல்லை, வாட்டர் பாட்டில் மூடியிலே வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அவ்வளோதான், நம்ம ஸ்ப்ரே பாட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒன்று ஸ்ப்ரே பண்ணி விட வேண்டியதான். இது வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது முக்கியமாக என்னென்னா, சும்மா எல்லாருமே மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடுவாங்க. பூச்சி வந்து வைக்கிது அப்படின்னா இலைகளுக்கு கீழே தான் வைக்கும். அதனால நீங்கள் ஒரு இலையாக பிடிச்சி இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது அடியிலையும் லைட்டாக அந்த தண்ணி வந்து இப்படி கழுவி விடுற மாதிரி நீங்கள் கையில் பிடிச்சி தேய்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு செடியும் ரொம்ப பூத்து குலுங்கும், அழகாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்காக. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.